जब जब अधर्म बढ़ा धरती पर, जब जब मन हुआ निर्बल, तब तब तूने प्रकट होकर संहार का शंखनाद फूंका है। आदिशक्ति तू, शिव शक्ति तू, दिव्य शक्ति तू, मातृशक्ति तू, तू रुद्र की रुद्राणी, शिव की आदिशक्ति है। तू महाकाल की महाकाली, महादेव की रणचंडी है। आसुरी वृत्तियों ने जब मन की रणभूमि में, विकारी आंधियों ने जब कोहरा मचाया था, तब तूने ही अपने हाथों में खड्ग उठाया था। तू रुद्र की रुद्राणी, शिव की आदिशक्ति है। तू महाकाल की महाकाली, महादेव की रणचंडी है। जय भवानी के जय घोष से आज भी रणभूमि सजती है। काल रात्रि खप्पराली से असुर निशाचर अब भी डरते हैं। तेरी एक प्रचंड हुंकार से दैत्यों के प्राण कांप थर्राते हैं। तू रुद्र की रुद्राणी, शिव की आदिशक्ति है। तू महाकाल की महाकाली, महादेव की रणचंडी है। तेरी हिम्मत को देख कर सब तुझे शेरावाली कहते हैं। तेरे प्रताप को याद कर तुझे पहाड़ा वाली कहते हैं। तेरी एक झलक पाने लिए भक्त भी तरसते रह जाते हैं। तू रुद्र की रुद्राणी, शिव की आदिशक्ति है। तू महाकाल की महाकाली, महादेव की रणचंडी है। अब फिर से अपने हाथों में ज्ञान का खप्पर उठा ले। योग का कवच धारण कर वैराग्य की मुंडमाला पहन ले। ज्वालामुखी तप करके पाप की आंधी मिटा दे। घर घर में ये गूंज सुना दे। जय भवानी जय शिव शक्ति, जय रणचंडी, जय महाकाली, जय पार्वती, जय जगम्बे, जय दुर्गे जय अम्बे। तू रुद्र की रुद्राणी, शिव की आदिशक्ति है। तू महाकाल की महाकाली, महादेव की रणचंडी है। ஓம் சாந்தி. அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். இப்போது அட்வான்ஸ் பார்ட்டிகள் ஏன் குப்தமாக இருக்காங்க, இந்த ரகசியத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பாபா சொல்லியிருக்கிறாரு, அட்வான்ஸ் பார்ட்டியில் 3 விதமான ஆத்மாக்களுக்கு அவசியம் தேவை இருக்குது. என்னென்னலாம், எந்தெந்த மாதிரியான 3 விஷயம் அப்படின்னா அது எதுனெல்லாம்
சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பாபாவனுடைய மெசேஜ் மேலேருந்து வந்தது. வதனத்திலிருந்து 13 நாள் தீதி சரீரம் விட்ட அந்த 13 நாள் 1983 மன்மோகனி தீதி சரீரம் விட்ட அந்த 13 நாள் போக வச்சுருப்பாங்களா அவங்களுக்கு. அப்போ மெசேஜ் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அந்த மெசேஜில் அவ்வளோ ரகசியங்கள் பாபா சொல்லியிருக்கிறார். நிறைய ரகசியங்களை அங்கே ஓப்பன் பண்ணுறாரு. அந்த தாதியினுடைய மூலமாக வந்த அந்த மெசேஜில், குல்சார் தாதி மூலமாக வந்த வதனத்தினுடைய செய்தி. தீதி தாதியினுடைய உடலில் வந்தாங்களாமா, ஆனால் பேசலையா, திருஷ்டி மட்டும் கொடுத்தாங்க. 13வது நாள் அந்த செய்திகள் வந்தது இல்லையா டெய்லி, அதில் நிறைய ரகசியங்கள் இருந்தது. கிருஷ்ணருடைய அப்பா அம்மா, ராதாவினுடைய அப்பா அம்மா 3 பேர் வந்துட்டாங்க. இவங்க 4வது பில்லர். 3 பேர் ஏற்கனவே இருக்காங்க. கிருஷ்ணருடைய அப்பா அம்மா, ராதாவுனுடைய அப்பா அம்மா 3 பேர் இருக்காங்க. 4 பேர் ஆச்சுல, ஆனால் அதில் 3 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஆள் தேவை இருந்தது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தேவதைகள் இருக்காங்களா, அவங்களுடைய கர்ப்பம் இவ்வளோ பவித்திரமாக இருக்கணும். அது எல்லா ரகசியமும் அந்த 1983 வருஷம் அந்த முரளியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த எல்லா வதனத்தினுடைய செய்தியுமே இருக்கும். அந்த ஹிந்தி புக்கில், தமிழ் புக்கில் இருக்கான்னு தெரியல, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதை சொல்லியிருக்கார் பாபா. இதை பற்றி 1 மாதமாக பிராமணர்கள் எல்லோரும் யோகா பண்ணிங்க. தீதி மன்மோகனி தீதி அப்போ கோமாவில் இருந்தாங்க. உங்களுடைய அந்த யோகாவனுடைய வைப்ரேஷன், அப்புறம் அந்த ஆத்மாவனுடைய சொந்த தபஸ்யாவனுடைய வைப்ரேஷன், 3வது டைரக்டர் பாபாவனுடைய வைப்ரேஷன், இந்த 3 சக்திகளும் சேர்ந்து அந்த கர்ப்பம் பவித்திரமாகுது, தூய்மையாகுது, பாவனமாகுது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வரக்கூடிய அந்த தேவதைகளுடைய தாய் தந்தையினுடைய கர்ப்பம், பதீதமான சரீரத்தினுடைய கர்ப்பம் எப்படி பாவனமாக மாறும், அதற்கான ரகசியம் எல்லாமே அதில் இருந்தது. அதனால் அட்வான்ஸ் பார்ட்டிக்கு 3 விதமான குழந்தைகள் வேணும். 3 விதமான, யாரில் என்னெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆதி காலத்தினுடைய ஆதி ரத்தினங்கள். 2வது விசேஷமான யோகி ஆத்மாக்கள், தன்னுடைய விசேஷமான யோகத்தினுடைய வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்க. 3வது பாக்கிய விதாதாவனுடைய பங்குதாரர்கள், பிரம்மா பாபாவனுடைய பார்ட்னர்ஸ். இந்த 3 விதமான ஆத்மாக்கள் எங்கே வேணும், அட்வான்ஸ் பார்ட்டியில் தேவை இருக்குது. சிரேஷ்ட யோக பலம், சிரேஷ்ட விதி, அப்புறம் சிரேஷ்ட ஆத்மாக்கள், அப்புறம் அஷ்டரத்னம், நவரத்னம். அதனுடைய ரகசியத்தை பார்க்கலாம். பாபா என்ன சொன்னார், நான் யார் யாருன்னு சொல்ல மாட்டேன், அவங்கவுங்களுடைய பாற்றே தெரிஞ்சு போயிடும் அவங்க யார் அப்படின்னு. எவ்வளோ சூட்சமான ரகசியம் பாருங்கள். பாபா சொல்ல மாட்டார் அஷ்டரத்னம் யார் அப்படின்னு. அவங்க பாற்று தானாகவே அவங்க வெளிப்படுத்தும் அவங்க எந்த நம்பர் அப்படின்னு. இது 2வது ரகசியம் இல்லையா. அடுத்தது 3வது ரகசியம், ஒரு கேள்வி, ஏன் சொல்லவில்லை. பாபாவில் எல்லாரும் அந்த நேரத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்டு குறைஞ்சி எடுத்தாங்க. ஏன் தீதி இறந்து போயிடுவாங்க, சரீரம் விட்டுருவாங்கன்னு ஏன் சொல்லவில்லை. பாபா என்ன பதில் சொன்னார் ஞாபகம் இருக்கா? பாபா 3 பதில் கொடுத்தார். அதில் ஏன் சொல்லவில்லை, பத்தாயா கியூ நஹி, பத்தானா சாயத்தா, சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லலை. எவ்வளோ யோகாவுனுடைய வைப்ரேஷன் பட்டி நடந்துட்டு இருந்தது. 1 மாதம் தீதி சரியாகி வரணும் அப்படின்னு பாபா தான் யோகா பண்ண சொல்லியிருக்கிறாரு. பாபா தான் ஆப்ரேஷனுக்கு அனுப்பியிருக்கிறாரு தீதியை. பாபா கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் அனுப்பியிருக்காங்க. யோகா பண்ண சொன்னதும் அவர் தான். ஆனாலும் அவன் தீதி சரீரம் விட்டுருவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏன் முதல்ல சொல்லலை அப்படின்னு தான் எல்லாருக்கும் கேள்வி. ஏன் சொல்லலை? முதல் பதில் என்ன? பாபா சொன்னார், நான் முதல்ல சொல்லியிருந்தா எல்லாருமே தீதியினுடைய யோகிகள் ஆகிருப்பீங்க, பாபாவுனுடைய யோகிகள் ஆகிருப்பீங்களா. 2வது பதில் சொன்னார் பாபா, விசித்திரமான ட்ராமாவுனுடைய அந்த கோட்டை நமக்கு வரைய முடியாது. விசித்திரமான அந்த ட்ராமாவுனுடைய சித்திரத்தை எப்பொழுதும் வரைய முடியாது. அதாவது முதல்ல ஃபோட்டோ எடுக்க முடியாது. இதோ பாருங்கள், முதல்ல ஃபோட்டோ எடுத்து காட்டேன், இதான் நடக்க போகுது அப்படின்னு முதல்ல சொல்கிறது கிடையாது. ஏன்னா ட்ராமாவுடைய ரகசியம் அது. ட்ராமாவில் அந்த மாதிரி கிடையாது. 3வது பதில் என்ன சொன்னார் பாபா, திடீர்னு தான் பேப்பர் வரும், முதல்ல சொல்லுவாங்களா என்ன. அப்புறம் என்ன சொன்னார் பாபா, இந்த ஆத்மாவுடைய பாட்டு ரொம்ப பியாராவானது, ரொம்ப ஞாராவானது. இது வரைக்கும் எத்தனை ஆத்மாக்கள் போயிருக்காங்களோ இது வரைக்கும், அவங்க எல்லாத்த விடையும் இவங்களுடைய பாட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது, ரொம்ப அன்பானது. அதனால் 3வது ரகசியம், ஏன் சொல்லவில்லை, அதற்கான பதிலை பாபா சொன்னார்.
அடுத்தது 4வது ரகசியம், தாதிகள் வந்து மதுபனுக்கு வர்றது, இது கூட ஒரு ரகசியம். மகான் ஆத்மாக்கள் மதுபனுக்கு வர்றது, இது கூட ஒரு ரகசியம். என்ன ரகசியம்? யாராவது பதில் சொல்லுங்களா? ஏதாவது சொல்லுங்கள். நானே சொல்லிகிட்டு இருந்தா எப்படி? எதையாவது சொல்லுங்கள். எல்லாருமே முரளி கேட்டு தானே வந்தீங்க, கேட்டிருக்கீங்க தானே? பாபா சொல்கிறாருல, ஒரு முரளி 1 மணி நேரம் படிங்க, அப்புறம் ஈவினிங் வந்து அதை ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. தாதிகள் வந்து எல்லோரும் இங்கே வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் என்ன? முழு உலகத்திற்கும் அன்பினுடைய அலைகள், முழு உலகத்திற்கும் அன்பினுடைய நறுமணம், முழு உலகத்திற்கும் அன்பினுடைய கிரணங்கள், ஒளிக்கிரணங்கள் பரப்புவது. எங்கு மகானாத்மாக்கள் ஒன்று சேர ஒரு இடத்துல இருக்காங்களோ அது தானாகவே அப்போ முழு உலகத்துலேயும் ஏதாவது ஒன்று நடக்குது. அதனால் மகானாத்மாக்கள் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அது ஒரு கல்ப விருட்சம் இல்லை, பல கல்ப விருட்சங்கள். ஒரு மணி அல்ல, பல மணிகள். மகானாத்மாக்கள் என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் என்னது? அமிர்தம். தாதிகள் இங்கே வர்றதுனுடைய அர்த்தம் என்ன? ஒரே இடத்துல அன்பினுடைய நறுமணம் நாலாபுரமும் பரவுது, அதனுடைய அலைகள் பரவுது, அதனுடைய கிரணங்கள் பரவுது, கதிர்கள், ஒளிக்கதிர்கள். இதுதான் ரகசியம். அடுத்தது 5வது ரகசியம். அதில் என்ன சொன்னார்? பகவானுடைய தோஷமும் இல்லை, பகவதியினுடைய தோஷமும் இல்லை அப்படின்னு சொன்னார். பகவானாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, பகவதினாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தீதி இங்கேருந்து போகும்போது நடந்து தான் போனாங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க பாத்ரூமில். கண்ணு வந்து இதனுடைய பக்கத்தில் ஏரியாவில் அடிபட்டுச்சு. செக்கப் பண்ணாங்க. பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுது? அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே டியூமர் இருக்குது. பாம்பே ஹாஸ்பிட்டல் போனாங்க. டாக்டர் பகவதி, அந்த டாக்டர் பேர் பகவதி. அதாவது டியூமர், அதாவது கேன்சர். அது வந்து ஒரு கட்டி வந்து கேன்சர் கட்டி, இன்னொன்று கேன்சர் இல்லாத கட்டி அப்படின்னு 2 இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த கட்டின்னு தெரில, ஆனால் ஆப்ரேஷன் கரெக்டாக தெரில எந்த கட்டினா, ஆனால் ஆப்ரேஷன் நடந்துருச்சு. அந்த டாக்டர் இருந்தாங்களே, ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அவங்க அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க, டாக்டர் பகவதிங்கிறவங்க. அப்புறம் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அப்புறம் தீதி கோமாவில் போயிட்டாங்க. 1 மாதமாக கோமாவில் இருந்தாங்க. அப்புறம் 30ஆம் தேதி காலையில் சரீரம் விட்டாங்க. ஜூலை மாதம். அந்த மாதிரி வைப்ரேஷன் அந்த நேரத்தில் இருந்தது சூழ்நிலை. பாபா முரளியில் கூட சொல்லுவார். அதில் 1983வது வருஷத்தினுடைய முரளியை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் எவ்வளோ கிளியராக இருக்கார், எவ்வளோ மக்கள் குழப்பத்தில் இருந்திருக்காங்கன்னு. பிராமண ஆத்மாக்கள், பிராமண குடும்பமே ஆடி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நேரத்தில். அந்த மாதிரி அந்த முரளியை படித்தா புரிய வரும் உங்களுக்கு. தீதிக்கு ரொம்ப ஆசை இருந்ததாம்மா சூட்சும வதனத்தில் இருக்கணும் அப்படின்னு. பாபா அந்த வதன செய்தியில் சொன்னார். அந்த 1 மாதம் ஹோமாவில் இருந்தாங்களா, அப்போ சூட்சும வதனத்தில் பாபா அவங்கள நல்லா சுற்றி காட்டினாராம். நிறைய அனுபவங்கள் செய்ய வச்சார். மனிதர்கள் வந்து வேறு யோசிக்கிறோம், ஆனால் பகவானுடைய யோசனை, அவருடைய பிளான் வேறு தான் இருக்கும் எப்போவுமே. அந்த டாக்டரு மேலே ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்கள வந்து தீதியை வந்து அவங்க தாயாக நினச்சிட்டு இருந்தாங்க, தாய் போல். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பகவான் பாபா சொல்லி தானே தீதி வந்து ஆப்ரேஷனுக்கு போனாங்க. அப்போ பகவான் மேலே தப்பு. அப்புறம் பகவதி டாக்டர் பேர். அதனால் பாபா முரளி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நடத்தினார். பாபா மேலே கேள்வி இருக்குது எல்லாத்துக்கும். அப்புறம் அந்த டாக்டர்ஸ் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதனால் பாபா சொன்னார், பகவான் மேலேயும் தப்பில்லை, அந்த பகவதி மேலேயும் தப்பில்லை. அந்த வாணியோட ஹெட்லைனே அப்படி தான் இருக்கும். பகவானும் மேலேயும் தப்பில்லை, பகவதி மேலேயும் தப்பில்லை. ட்ராமாவில் அவங்க அப்படி சரீரம் பண்ணணும்னு இருந்தது. அதுக்கு யாரோ ஒருத்தவங்க நிமித்தமானாங்க, அவ்வளோதான். மற்றபடி ட்ராமா தான், யார் மேலேயும் தப்பு கிடையாது. பாபா நீங்கள் சொல்லி தானே அவங்க ஆப்ரேஷன் போனாங்க அப்படின்னும் கிடையாது. ட்ராமா, எல்லாமே ட்ராமா அப்படிங்கிறத அது தெளிவாக அந்த முரளியில் சொல்கிறார். ஆகையினால் ட்ராமா பல ரகசியங்களால் நிறைந்துள்ளது. ஒவ்வொருத்தருடைய மரணம், அதற்கான காரணம், அதற்கான இடம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே நேரமும் ஃபிக்ஸ் ஆகிருக்குது, இடமும் ஃபிக்ஸ் ஆகிருக்குது, காரணமும் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஏற்கனவே விதிக்கப்பட்டாச்சு, எழுதப்பட்டு விட்டாச்சு ட்ராமாவில். மகாத்மா புத்தருடைய வாழ்க்கையினுடைய கதையில் எழுதியிருக்காங்க. கடைசி 6 மாதம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு நாள் ஒரு ஏழை விவசாயி அவரை வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டாரு, வீட்டில் இன்வைட் பண்ணார். ரொம்ப நாளாக வந்து கூப்பிட்டுட்டே இருந்தார் அந்த ஏழை விவசாயி. ஆனாலும் அவர் போகலை புத்தர். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு காலையிலே சீக்கிரமே வந்துட்டார் போய் புத்தரை பார்க்க. அமிர்த வேலையில் அவர் கூப்பிடுறாரு, என்னுடைய வீட்டுக்கு வாங்க, போஜனம் ஸ்வீகாரம் பண்ணுங்க அப்படின்னு.
அப்புறம் மகாத்மா புத்தர் ஓகே சொல்லிட்டாரு. அவருடைய வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறாரு. அவர் வந்து அவ்வளோ ஏழை, பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயி. அங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொட்டி கூட இல்லை. அவர் வந்து காளான் பறிச்சுட்டு வராரு. அதாவது ரொம்ப விஷம் நிறைந்த காளான் அப்படின்னு தான் சொல்லணும். அதை பறிச்சுட்டு வராரு. ஏழை இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனுடைய சப்ஜி பண்ணுறாரு, வந்து 2 சப்பாத்தி பண்ணுறாரு, அதை கொடுக்குறாரு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப கசப்பாயிடுச்சு. கசப்பாக தான் இருந்தது டேஸ்ட்டு. மகாத்மா புத்தர் வராரு, சாப்பிட்றாரு. அப்போ அவர் கேட்குறாரு, சாப்பாடு எப்படி இருந்தது? அவர் சொல்கிறாரு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, இனிமையாக இருந்தது, அருமையாக இருந்தது. ஆனால் அது ரொம்ப கசப்பாக இருந்தது. அது வேறு விஷயம். ஏன்னா காளான்கள் எங்கெல்லாம் முளைக்குதோ அங்கே எந்த மாதிரி தண்ணி இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது விஷம் நிறைந்ததாக இருந்தது. விஷக்காளான், அது அவருக்கு தெரியல. அதனால் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த விஷக்காளான் தான் அவருடைய உசுரை எடுத்துடுச்சுன்னு சொல்லணும். அவர் வந்து எனக்கு கடைசி உணவை கொடுத்தாரு. ரொம்ப நன்றி அவருக்கு. அப்புறம் அவர் இறந்துட்டார். அப்போ அவர் சொன்னார், என்னை யாராலையும் கொல்ல முடியாது, நான் அமிர்தத்தை அருந்தி விட்டேன், அமரனாகி விட்டேன் அப்படின்னு. ஏதாவது ஒரு காரணம் அமையும் தானே அந்த உலகத்தை விட்டு நம்ம போகிறதுக்காக. அந்த சாஸ்திரங்களில் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, இது நிமித்தம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்ட்டு. ராம்ஜி எதையாவது ஒரு பிரச்சனையை அங்கே வைப்பார். ஏன்னா எல்லோரும் போகணும் இல்லையா, ஏதோ ஒரு காரணம் வேணுங்க. இந்த மாதிரி மெடிக்கலில் சொல்கிறாங்க, மருத்துவத்துறையில். அதனால் யார் மேலேயாவது பழி போடுறது, யாரையாவது குற்றம் சுமத்துறது, இது நடக்குது அதிகமாக. உலகத்தில் இருந்தாலும் சரி, நம்ம ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி. மரணத்தை வந்து இவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு மனிதரும் ஸ்வீகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ராஜா வந்து தூங்கிட்டு இருந்தார். அவருடைய கனவில் ஒரு கருப்பான ஒரு நிழல் வருது. நான் நாளைக்கு சாயங்காலம் உன்னை வந்து கூட்டிகிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவர் ராஜா வந்து சக்கரவர்த்தியாக இருந்தார். உடனே அவருடைய மந்திரி சபையை மீட்டிங்காக கூப்பிட்றாரு. அவருடைய சபையில் உள்ள எல்லா புத்திசாலியான ஆட்களெல்லாம் கூப்பிட்டாரு. என்ன பண்ணலான்னு கேட்குறாரு. எல்லோரும் ஒவ்வொரு ஐடியா கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு வயசான ஒரு பெரியவர் சொன்னார், இவங்க விஷயம்லாம் நீ கேட்டுட்டு இருந்தேன்னா சாயங்காலம் வந்து சேர்ந்துடும், அது மரண தேவதை வந்துடுவாங்க. அதை விட நல்ல விஷயம், ஒரு குதிரையை வாங்கு, இங்கேருந்து நீ ஓடி போயிரு, இங்கே தப்பிச்சு போயிரு எங்கேயாவது அப்படின்றாரு. எவ்வளோ தூரமாக நீ போயிட்டியோ அவ்வளோ நல்லது. ஏன்னா மரணம் வந்து ஈவினிங் தானே வரப்போகுது, அதனால் சீக்கிரம் வந்துட போகுது. அதனால் முதல்ல இப்போ கிளம்பு, எல்லாத்த விட ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடிய ஒரு குதிரையை எடு, உன்னுடைய பயணத்தை தொடங்கு. அதனால் அவருடைய ராஜா வந்து அவருடைய ரொம்ப ஸ்பீடான குதிரையை ஒன்று எடுக்கிறாரு. ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு. மத்தியானம் ஆயிடுச்சு, ஆனாலும் போயிட்டே இருக்கார். இன்னும் ஓடிட்டுருக்கார். குதிரை போயிட்டே இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது. அப்புறம் ஒரு அமைதியான யாருமே இல்லாத ஒரு இடத்த போய் அடைகிறாரு. சாயங்காலம் ஆயிடுது. அவங்க குதிரையை நிறுத்திட்டு அது குதிரையிலேருந்து இறங்கி நினைக்கிறாரு, ஆஹா தப்பிச்சு வந்தாச்சு, மரண தேவதை இவ்வளோ தூரம்லாம் வந்துக்கிறாரு, நம்ம தப்பிச்சோம் சாமி அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த குதிரைக்கும் ரொம்ப நன்றி குதிரை அப்படின்னு தட்டி கொடுக்குறாரு. உன் காரணத்தினால இன்று என்னுடைய உயிர் பிழைக்கப்பட்டேன், உயிர் தப்பிச்சுது, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இல்லைனா குதிரை இல்லைனா வந்திருக்க முடியுமா? குதிரை தப்ப எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த மரண தேவதை சொல்லுது, கருப்பு நிறத்தில் அந்த குதிரைக்கு நன்றி சொல்லுது. நான் நினச்சிட்டு இருந்தேன், ராஜா எப்படி எவ்வளோ தூரத்தில் வந்து சேர முடியும், ஏன்னா இங்கே தான் அவருக்கு மரணத்தினுடைய இடம், ஸ்தானம் இங்கே தான். அதனால் உனக்கு ரொம்ப நன்றிப்பா. என்னாலே நம்ப முடியல. குதிரைக்கு அவர் நன்றி சொல்லுது அந்த மரண தேவதை. நான் காலையிலேருந்து இங்கே தான் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த இடத்துக்கு வருவார்னு எனக்கு டவுட்டாகவே இருந்தது. எப்படி வருவார், ஆனால் நீ தான் கொண்டு சேர்த்துட்டப்பா. குதிரைக்கு நன்றி சொல்லுது மரண தேவதை. எனக்கு நம்பிக்கையே இல்லை ராஜாங்க வந்து செய்வார். ஏன்னா அது அவர் இருக்கிற இடம் எவ்வளோ தூரம், அவர் இறப்புக்கான இடம் வந்து இந்த இடம், எப்படி வருவார்? வாய்ப்பே இல்லையே, சாதாரண விஷயமே இல்லை. இவ்வளோ தூரம் நம்பிக்கையே வரமாட்டேங்குது இப்போ வரைக்கும். அதனால் உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு குதிரைக்கு நன்றி சொல்லுது. ராஜா கிட்ட சொல்லுது, வந்து விட்டீர்கள் ஐயா, இறுதியாக உங்களுடைய மரணத்திற்கான இடத்திற்கு வாருங்கள், வெல்கம். அதனால் யாருமே தப்பிக்க முடியாது. ஸ்தானம், இடம், எந்த இடம், காரணம், அப்புறம் மரணம் எல்லாமே ஃபிக்ஸ்டு. அதனால் அதில் பாபா சொன்னார், அதை பற்றி எந்த ஒரு எண்ணமும் எழுப்பாதீர்கள், ஃபிக்ஸ்டு, அது புள்ளி வச்சுருங்க. அடுத்தது
ஆறாவது ரகசியம். ஒரு பேஷண்ட் வந்து வெளியில் வராரு. வெளியில் வரும்போது டாக்டரை பார்க்குறாரு. டாக்டர்கிட்ட கேட்குறாரு, டாக்டர் எனக்கு மரணத்தை நினச்சா சாவை நினச்சாவே பயமாக இருக்குது, எனக்கு சொல்லுங்கள் மரணத்திற்கு அப்புறம் என்ன ஆகும்? டாக்டர் சொல்கிறாங்க எனக்கு தெரியாதே அப்படின்னு. அந்த பேஷண்ட் சொல்கிறாரு, நீங்கள் தான் ஆன்மீகவாதியாச்சே, உங்களுக்கு ஏன் தெரியாது? தெரியணுமே. அப்புறம் டாக்டர் வந்து அந்த டோரை திறக்கிறாங்க. அவங்களுடைய நாய் வெளியில் சத்தம் கேட்குது. அது வந்து அவங்கள கொஞ்சுது. ஏன்னா அது அவங்களோட நாய், டாக்டரோட நாய். பார்த்தியா அவங்க சொல்கிறாங்க, இந்த நாய்க்கு வந்து நாய் வந்து இந்த இடத்துக்கு ஒரு நாள் கூட வந்ததே கிடையாது. அது அந்த வாசலுக்கு அந்த பக்கம் நின்றுது. ஆனால் அதற்கு நம்பிக்கை இருந்தது, என்னுடைய எஜமானன் இங்கே தான் இருக்கார் அப்படின்ட்டு. கதை வாசலுக்கும் அந்த பக்கம் யாருன்னு தெரியாது, ஆனால் என்னுடைய எஜமானர் இருக்கார் அப்படிங்கிறது அதுக்கு நிச்சயம் இருந்தது. அதனால் வந்துடுச்சு. அதனால் என்னால் சொல்ல முடியாது மரணத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நான் இதை சொல்லுவேன், இந்த மரணத்திற்கு அந்த பக்கம் என்னன்னு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், மரணத்திற்கு அந்த பக்கம் என்னுடைய எஜமானர் அங்கே இருக்கிறார், என்னுடைய மாலிக் இருக்கிறார். மை மாஸ்டர் இஸ் பியாண்ட் த டோர் ஆஃப் டெத். அதனால் எனக்கு கவலையே இல்லை, பயமும் இல்லை. ஏன்னா என்னுடைய மாலிக் அங்கே இருக்கார். எப்படி அந்த நாய் வந்தது, அது கவலை இல்லாமல் இருந்தது, ஏன்னா என்னுடைய எஜமானன் அங்கே இருக்காருங்க அப்படின்ட்டு. வேறு யாருமே தெரியாது, வந்ததும் இல்லை, ஆனால் எஜமானன் இருக்கார் அப்படின்ற நம்பிக்கையில் வந்தது, கவலை இல்லாமல். அதே போல் எனக்கும் கவலை இல்லை, ஏன்னா என்னுடைய மாலிக் அந்த பக்கம் இருக்கார், டோருக்கு அந்த பக்கம். இதுதான் ஆறாவது ரகசியம். அடுத்து ஏழாவது ரகசியம், ஆன்மீக ஒற்றுமையினுடைய ரகசியம். பாபா வந்து தாதிகளுக்காக சொன்னார், தாதிகளுக்குள்ள டிவைன் யூனிட்டி இருக்குது, ஒற்றுமை, ஆன்மீக ஒற்றுமை. தீதி போன பிறகு தாதி தனியாகிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? 14 வருஷம் சேர்ந்துருந்தாங்க. சிந்து, ஹைதராபாத், கராச்சியில் தபஸ்யா பண்ணாங்க 14 வருஷம். 19 வருஷம் அபு மலையில் இருந்தாங்க, மவுண்ட் அபுல, பிரம்மா பாபா கூட. 14 வருஷம் தபஸ்யா, 14 வருஷம் சேர்ந்து ஆட்சி பண்ணாங்க, கூடவே பார்த்துக்கிட்டாங்க யஜ்யத்தை. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க தாதி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. இல்லை, தாதிகள் வந்து அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒற்றுமை, அவ்வளோ ஒரு அந்யோன்யமான அன்பு இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு ஆன்மீக அன்பு, இன்டர்னல் லவ். அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒற்றுமை இருக்குது, அவ்வளோ அன்பு இருக்குது, அவ்வளோ நெருக்கம் இருந்துக்குது. அவங்க வந்து ஆன்மீக யூனிட்டி, அவங்க பாலனை கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்னார் பாபா. அதனால் அவங்க தாயாகி பாலனை கொடுக்கறது தான் அவங்களுடைய பார்ட். எப்படி தீதி வந்து தாயாக இருந்து எல்லாருக்கும் பாலனை கொடுத்தாங்களோ மன்மோகனி தீதி, அதனால் டிவைன் யூனிட்டி அப்படின்னுடைய ரகசியத்தை பாபா சொன்னார். ஆன்மீக ஒற்றுமை. ஏழாவது வந்து சுதந்திரமான பறவையினுடைய ரகசியத்தை சொன்னார். சுதந்திரமான பறவை அப்படின்ற ரகசியம், அதாவது சுதந்திரமான பறவைனா சுதந்திரமாக பறப்பது, எந்த ஒரு இடத்துலையும் மாட்டிக்காமல் இருக்குது, அதாவது சேவையில் கூட மாட்டிக்காமல் இருக்குது. இதுதான் சுதந்திர பறவையாக ஆவது. சேவை கூட நம்மை அடைத்து வைக்கக்கூடிய கூண்டாக ஆயிடக்கூடாது பறவையை. சேவை என்பது உங்களுடைய கை கால் விலங்காக மாறிவிடக்கூடாது. சேவை வந்து உங்களை கட்டி போடும் கயிறாக ஆயிடக்கூடாது. உங்களை சிறையிடும் பறவையினுடைய கூண்டாக ஆயிடக்கூடாது சேவை. சுதந்திரமான பறவை அப்படிங்கிறதுனுடைய பரிபாஷாவை பாபா சொன்னாருங்க, அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன். அப்போ ஏழாவது சுதந்திரமான பறவையினுடைய ரகசியம். அப்புறம் இன்னொரு ரகசியம் மிஸ் ஆயிடுச்சு, தீதியினுடைய விசேஷத்தன்மையினுடைய ரகசியம். 4 விசேஷங்களை பாபா சொன்னார். ஒன்று வந்து சேவையில் வந்து ஊக்கம் உற்சாகம், ரெண்டாவது சகயோகி, யோகி, பிரயோகி. அதனால் அந்த 4மே நமக்குள்ளே நம்ம தாரணை பண்ணணும். யோகியாகவும் ஆகணும், அதை பிரயோகமும் பண்ணணும். யோகி ஆகணும், சேவையில் ஊக்கம் உற்சாகம் நிறைஞ்சவங்களாக இருக்கணும். இது கூட ஒரு ரகசியம். அப்புறம் கடைசி 3 ரகசியம் பாண்டவர்கள் கூட சந்தித்தார் பாபா. எல்லா சீனியர் பிரதர்ஸை பாபா மீட் பண்ணார், ஸ்டேஜில் கூப்பிட்டாரு. அதில் மிகப்பெரிய ரகசியம் சொன்னார், கம்பைன்டு சுரூபம், இணைந்த சுரூபம். சிவசக்தியினுடைய விசேஷம் இருக்கவே இருக்குது, ஆனால் உங்களுடைய சக்தியும் இருக்குது கம்பைன்டு உங்களுக்குள்ள. அதுதான் விஷ்ணு, சதுர்புஜ் விஷ்ணு, 4 கரங்களையுடைய விஷ்ணுவனுடைய சுரூபம். தன்னை தானே எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் சதுர்புஜ் விஷ்ணு, 4 கரங்களையுடைய விஷ்ணு, இணைந்த சுரூபம். எப்படி சிவசக்தி இருக்குதோ அதே போல் நீங்களும் கூட சகோதரன் சகோதரி, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்னால் நீங்களும் இணைந்த சுரூபம். அதனால் சக்திகள் கூட சேர்ந்து நீங்கள் காரியம் செய்யக்கூடியவங்க.
அப்பந்தான் வெற்றி கிடைக்கும் சேவையில், இல்லைன்னா வெற்றி கிடைக்காது. அப்போ எவ்வளோ சூட்சமான ரகசியம் பாருங்கள் சேவையில். பாபா வந்து பிரதர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, சிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் சேவை செய்யணும், இல்லைன்னா தாதிகள் கூட சேர்ந்து சேவை செய்யணும். அப்புறம் தாதிகள் தாதி மற்றும் தீதி, பிரகாஷ்மணி தாதி அப்புறம் மன்மோகனி தீதி, அவங்க 2 பற்றி சொல்கிறாரு. 14 வருஷம் சேர்ந்து தபஸ் பண்ணாங்க, அப்புறம் 14 வருஷம் சேர்ந்து இந்த யஜ்யத்தை வழி நடத்தினாங்க. ஒரு ரிப்போர்ட் கூட கிடையாது ஒரு தடவையாவது சண்டை போட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடாச்சு, அவங்களுக்குள்ள பேசிக்கல, அவங்க கோவிச்சிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், எதுவுமே இல்லை. அப்போ வந்து பிரதர்ஸ்கிட்ட சொல்கிறாரு பாபா, நீங்கள் சக்திகளுக்கு, அதாவது சக்திகள்னால் தாதிகள், அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும், அவங்களுக்கு சகயோகிகளாகணும். நீங்கள் வந்து புஜங்கள், அவங்களுடைய புஜங்கள். அதனால் சேர்ந்து சேவை பண்ணணும். மதுபனாக இருந்தாலும் சரி, சென்றாக இருந்தாலும் சரி, வேறு எங்கேயா இருந்தாலும் சரி. அப்போதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுதான் வெற்றியினுடைய ரகசியம் பாபா சொன்னது. அடுத்தது 9வது ரகசியம் கிரீடம், பொறுப்பு என்ற கிரீடம். அப்படி நினைக்காதுங்க, பொறுப்பாக இருக்கிறவங்க செய்வாங்க, உங்களே நீங்களே பொறுப்பாளராக உணருங்கள் அப்படின்னாரு. இந்த பொறுப்பு அப்படின்ற கிரீடத்தை நீங்கள் அணிஞ்சுக்கோங்க, அப்போ தான் வெற்றி கிடைக்கும். அதனால் ஒருத்தர் மேலே வந்து நீங்கள் முழு இதையும் கொடுத்துடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், நான் ஒரு செங்கல், இந்த யஜ்யத்தின் ஒரு செங்கலாக இருக்கிறேன். ஒரு செங்கலாவது இந்த கோட்டை, இந்த யஜ்யத்தினுடைய ஒரு செங்கல் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இந்த முழு யஜ்யமே ஆட்டம் காணும். அதனால் ஒவ்வொரு செங்கலும் முக்கியம். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செங்கல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பாளராக புரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்களே. ஒவ்வொருத்தருடைய தூய்மை ஒன்று சேர்ந்து தூய்மையினுடைய ஒரு கட்டிடம் உருவாகுது, ஒரு மாளிகை உருவாகும். ஒவ்வொருத்தருடைய சங்கல்பத்தின் மூலம் சேர்ந்து, ஒவ்வொருடைய எண்ணமும் சேர்ந்து எண்ணங்களுடைய மகா ஒரு மாளிகை உருவாகும். ஒவ்வொருத்தருடைய பாவனைகள், ஒவ்வொருத்தருடைய திருஷ்டி, ஒவ்வொருத்தருடைய விருத்தி, ஒவ்வொருத்தருடைய கிருத்தி எல்லாமே மகானாக வேண்டும், மகானாக தான் இருக்கணும். அப்போ அது ஒன்று சேர்ந்து மகானுக்கெல்லாம் மகானாக மாறும். அதாவது உலக மாற்றத்தில் காரியத்தில் அது யூஸ் ஆகும். அடுத்தது 10வது சமஸ்காரங்கள் ஒத்து போகக்கூடிய அந்த ரகசியம், சமஸ்காரங்களின் நடனம், சுபாவ சமஸ்காரங்களின் நடனம். இப்போ நீங்கள் சமஸ்காரங்களை ஒத்திசைந்து போங்க. நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் மகாராஜா மகாராணியாக இருப்பீங்க, தேவி தேவதைகளாக இருப்பீங்க, அதாவது நண்பர்களாக இருவீங்க. அங்கே சிரேஷ்டமான தேவதைகளாக நண்பர்களாக மாறிடுவீங்க. இங்கே நீங்கள் ஒத்திசைந்து போனீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் தேவதைகள் அங்கேயும் ஒத்திசைந்து இருப்பீங்க, புது உலகத்தை உருவாக்குக்கு நிமித்தமாவீங்க. அதனால் ஒவ்வொருத்தருடையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். எல்லோரும் கூட சமஸ்காரமும் பார்த்தாலும் கூட தெரிஞ்சாலும் கூட அவங்க கூட ஒத்திசைந்து போகணும். அவங்களையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வளைச்சிக்கிட்டு போகணும். அதுதான் நடனம் ஆடுவது. அதனால் இந்த 10 ரகசியங்கள் இன்றைய முறையில் பாபா சொல்கிறார். அதனால் ஆடாத அசையாத ராஜ்ய அதிகாரி ஆகணும் அப்படின்னா 11வது அப்போ ஆடாத அசையாத நிலையில் இருக்கணும். அப்புறம் டாப்பு உயர்ந்த நிலைக்காக பாபா பாயிண்ட், ஞான பாயிண்ட்டு, சர்வீஸு, யோகா. அடுத்தது 12வது சமர்த்து, சக்தி. 13வது சாமர்த்தியம் அப்படிங்கிறதுக்கான விதி அர்ப்பணம். சமர்த்த ஆகணும், அத்தாரிட்டி ஆகணும் அப்படின்னா நீங்கள் அர்ப்பணம் ஆகணும். சமர்த்த ஆகணும் அப்படின்னா சமர்ப்பணம் ஆகணும். சமர்த்தனா எல்லாம் நிறைந்த நிலை, அத்தாரிட்டி, அதிகாரத்தன்மை, உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் பாபாவுக்கு கொடுத்துடணும். 13வது ரகசியம் இது. 14வது ரகசியம் உண்மையான அன்பு. உங்களுடைய சிநேகம் உண்மையானதாக இருந்தது அப்படின்னா, உங்களுடைய அன்பு உண்மையாக இருந்தது அப்படின்னா அந்த உண்மையான அன்பு எல்லோரையும் அன்பில் கட்டி போட்டுவிடும். எல்லோரும் அங்கே வருவாங்க, உங்களை தேடி வந்துடுவாங்க. உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னா. அதனால் துக்கத்தினுடைய கண்ணீர் கிடையாது, அந்த இடத்துல இருக்காது. இப்போ செய்தியாளர்கள் இருக்காங்கன்னா பாபா சொல்கிறார், செய்தி கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க தூதுவர்கள் வராங்க, இறை தூதுவர்கள் வராங்க, செய்தி கொடுக்குறாங்க, போயிடுறாங்க. அதாவது 2வது அவங்க எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. செய்தி கொண்டு வர்றவங்க சோஷியல் மீடியாவில் அவங்க விளம்பரப்படுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க வர்றாங்க, அவங்களுடைய செய்தியை கொடுத்துட்டு போயிடுறாங்க. பிரகாஷ்மணி தாதி போகு கொடுத்தாங்க, பாபா வேண்டான்ட்டார், இன்று அல்ல அப்படின்ட்டார். அதனால் பாபா என்ன சொன்னார், நான் பாபா செய்தியாளனாக வந்திருக்கிறேன்,
அதனால் நான் எதுவுமே இன்றைக்கி நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டார். எதையுமே சாப்பிடல பாபா அன்றைக்கி. அதனால் நம்ம கூட செய்தி கொடுக்கக்கூடிய செய்தியாளர்கள் செய்தியை கொடுத்தோம், அங்கே இருந்து அப்போ மறைஞ்சிடணும். அதனால் எந்த ஒரு பேர் புகழ் மானம் மரியாதைகள்லாம் ஆசை இருக்கக்கூடாது. அதனால் இந்த 2 விஷயத்தை பாபா சொன்னார், இந்த ரகசியம் தன்னுடைய உதாரணத்தின் மூலமாக. அதனால் 14வது ரகசியம் உண்மையான அன்பு, 15வது ரகசியம் இனிமைத்தன்மை. தேன் போன்ற இனிமை எப்போ ஆவீங்க அப்படின்னா, உங்களுடைய சமஸ்காரங்கள் இப்போ பாப்சமான் ஆகுதோ அப்போ தான் இனிமை ஆவீங்க. பாப்சமான் ஆகிறது தான் உண்மையான லட்சியம். கர்மாதீத் ஆகணும். வார்த்தைகளும் இனிமையாக இருக்கணும், உங்களுடைய எண்ணமும் இனிமையாக இருக்கணும், உங்களுடைய விருத்தியும் இனிமையாக இருக்கணும், பார்வையும் இனிமையாக இருக்கணும், பேச்சும் இனிமையாக இருக்கணும். இதுதான் ரகசியம். அந்த மாதிரி அட்டல் ராஜ்ய ஆடாத அசையாத ராஜ்யத்தை சேர்ந்த ஆத்மாக்களுக்கு, ஆடாத அசையாத ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, நிச்சய புத்தி நிச்சயந்தாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாபா இன்றைக்கி திருமூர்த்தி அன்பு நினைவுகளை கொடுத்தாரு. மூர்த்திகள். அந்த மாதிரி நிச்சய புத்தி வெற்றியாளராக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட் மற்றும் நமஸ்தேன்னு சொன்னார். அதே நம்ம கூட ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தந்தைக்கு, ஆன்மீக பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள், குட் நைட் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி.